வந்து பெரிய வந்து பாத்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் இல்ல அவன் பொலிட்டிக்கலா பேசலன்னா இவங்களுக்கு தூக்கம் ஏங்க வராது. அவன் ஏதோ ஒன்று கேட்க வராங்க. ஏங்க ஒரு சின்ன பையனை இந்த மாதிரி பண்றீங்க? எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரியா? அவன் யார் எவனா இருந்தாலும் சரி. இல்ல கார்த்திக் இப்ப என்னன்னா இவ்வளவு நேரமா அப்பாடா நார்மலா ஃபார்முலா போயிட்டு இருந்துச்சு, இப்பதான் பேச விளக்கி வைக்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி துமில பார்த்த உடனே லைட்டா குசி ஆயிடுறாப்ல கார்த்திக். 18-19 தேதி வரைக்கும் எவன் இந்த அரசியல் அரிசியம் வந்தீங்கன்னா பாட்டு எடுத்து திக்கான்னு எடுத்து விட்டுருங்கண்ணா, இதெல்லாம் வேணாம். அவ்வளவுதான். குக்கு குக்கு ஒலிப்பவர் ஹவுஸ் எல்லாம் பாடிக்கிட்டு மோனிகா பாண்டா என்னடா நீ மோனிகா இப்ப இது பாத்துல நம்ம நீ ரீல் போறன்னு ஏமாத்தினா நமக்கு பொதுவா ராஜ் பிரியன் போட்டுருக்கேன். பழைய பழைய ஸ்கிரீன் துணி கிளிச் வந்து போட்டு பிரசாந்த் அண்ணா மோனிகா பெலுசி இருக்காங்கல்ல, அவங்களே அந்த பாட்டை லைக் பண்ணிருக்காங்க. ஒரிஜினல் மோனிகா பெலுசி. மோனிகா வாழும் மோனிகா பெலுசி பூஜா கேக்குடா. ஆமா மெலினா நடிச்சாங்கல்ல. ஐயப்பா மோனிகா பெலுசி பீக்ல இருக்கப்பெல்லாம் நீ வந்து பிறக்கவே இல்லடா ஐயப்பா. மோனிகா பெலுசி மலினா படம் ஸ்டார் மூவிஸ்ல போட்டப்பெல்லாம் நீ பிறக்கவே இல்லடா ஐயப்பா. அதையெல்லாம் எப்படி முக்காடு போட்டு பார்த்தோம், அது என்னென்ன ரேட்டிங்ஸ் வரும். முக்காடு பார்த்தலாம் பாத்தீங்க அப்பெல்லாம் ரேட்டிங்ஸ் வரும்டா. ரேட்டிங்ஸ் வரும். இல்ல எதுக்கு இவ்வளவு இல்ல அதான் எதுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்காரு? அது எனக்கு யாருன்னு எனக்கும் தெரியாது. யார் அது ஆக்சுவலி அப்படி ஒரு இல்ல இல்ல தெரியாது. மலினா படம் பாருங்க, நல்ல பொலிட்டிக்கல் மூவிஸ்ல அந்த படம் போட்டா ஸ்கூல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா காலைல 5 மணிக்கெல்லாம் அந்த படம் போடுவான். அப்படியே நைஸா முக்காடு போட்டு அப்படியே டிவி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டோட திருப்பி அந்த பக்கம் நீங்க எவ்வளவு பில்டப் பண்ணாலும் ராபின்சன் உங்களுக்கு தெரியல, பூமராட்ட பண்றீங்களா? மோனிகா பெலுசி என்ன பண்ணுச்சு? மோனிகா பெலுசிங்கிறது அது அந்த காலம், அதெல்லாம் வேறயா? அது அந்த கால ஐஸ்வர்யா ராய் இன்டு 100Xயா? அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. சும்மா எனக்கு நாங்க பாட்டுக்கிட்டு சவுத் இந்தியால சுந்தர் சி படம், ஹரி படம் விசில் அடிச்சு வாய மூடு ராபின்ஸ், அந்த வாயத்தை மூடு. அந்த வாயத்தை கொஞ்சம் திறந்துட்டே இருக்குல்ல, அது மூடுது. அதாவது சன் டிவி காலத்துல சன் டிவி கனெக்ஷன் வாங்கினாலே அதுல ஸ்டார் மூவிஸ் ஒன்று இருக்கும். ஸ்டார் மூவிஸ் ஸ்டாருக்கு முன்னாடி அது ஸ்டாரா இல்ல, அது பிரைமா அது என்னமோ ஒன்று இருந்தது. அப்போ பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து இந்த சென்சார் போர்டு இவனுக்கு இந்த ஈர வெங்காயம் எல்லாம் கிடையாது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்துடுறானுங்க. விஜய் தானே, அது விஜய் மாதிரி ஒண்ணு ஓடுமே. நீ மூடிட்டு தான் நான் இப்ப என்ன சொல்றேன்னு தான் வாவ. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நீ குறுக்க வந்து ஒழுகுற நீ இரு. அதாவது அந்த ஸ்டார் மூவிஸ்ல சில பலான படங்கள் கரெக்டா வரும். அது எப்படின்னா நியூஸ் பேப்பர்ல தான் பாக்கணும். ஏன்னா அப்ப நியூஸ் பேப்பர்ல தான் வந்து நிகழ்ச்சி நிரல் போட்டிருப்பான் பத்துக்க. அதுல அழுகாப்புல பார்த்து அதை வந்து ஸ்கூல்ல போய் டிஸ்கஸ் பண்ணி விடிய காலையில 5 மணிக்கு வீட்டுல உட்காந்து பாப்பீங்களா? ஏஎக்ஸ்என் ஒரு டிவி தெரியுமா? ஏஎக்ஸ்என் தோழர் தெரியுமா இல்லையா? ஏஎக்ஸ்என்ல சில்க் ஸ்டாக்கிங்ஸ் ஒரு நிகழ்ச்சி வரும், தெரியுமா தெரியாதா? இது தெரியாது. சில்க் ஸ்டாக்கிங்ஸ் ஒரு நிகழ்ச்சி. அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நைட்டு 11 மணிக்கு என்னமோ. அப்ப வந்து உங்களுக்கு தெரியாதுடா. நீங்க பாரு நிறைய பேர் கை தூக்குவானுங்க. தெரியுது எவனுக்குடா சில்க் ஸ்டாக்கிங்ஸ் தெரியும்? எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அதெல்லாம் உனக்கு என்னதான் தெரியும்? ராம்சன் அமைதியாரியா,
அண்ணன் ஏதோ சொல்ல வராரு. காலையில அண்ணே என்ன வருங்க காலையில சொல்லுங்க, அது டீட்டெயில் அது டீட்டெயிலா எப்படின்னா வாங்கண்ணே, டீட்டெயிலா இங்க பாரு வாங்கண்ணே. அததான் ஏன் சொல்ற 5 மணிக்கு நைட்டு வந்து 8 மணி 9 மணிக்கே போடுவான். அப்ப சிக்கிருவோம் பார்த்தோம்னா. காலையில 5 மணிக்கு என்ன போடுவான். சவுண்ட அது சொல்லுங்க. என்ன ஸ்கிப் பண்ணி போறீங்க? யோ டீட்டெயிலா சொல்லுங்கண்ணே. அட இருயா, காலைல 5 மணிக்கு போடுவான். அதுல அந்த டைட்டில் கார்டு போடுறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளுகிளுப்பா ஒண்ணு பண்ணுவானுங்க. ஏதாவது நம்ம உள்ள போகும், ஏதாவது பண்ணும். ஒரு மாதிரி ஓப்பனா கிளுகிளுப்பா. பேசுங்கண்ணே. நீ ஓப்பனா பேசி நான் ஜெயிலுக்கு காலையில வந்து போறதுக்கா? பக்தி படம் தான். அந்த 5 மணிக்கு என்னன்னா 4 மணிக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு முக்கால போட்டு அதை பார்த்துட்டு எதனே பாத்தீங்க? என்னண்ணே யோ அந்த இதுதான் அந்த இதை ப்ரோமோ தான். அது ஒரு 5 பார்த்தன்றீங்க, நிமிஷம் அதை வரும். காட்டுவாங்கன்றீங்க, அது 5 வருன்றீங்க. நிமிஷம் வரும். எதுனே அது வரும். யோ அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எல்லாம் தேடி பாருங்கப்பா. நான் சும்மா எல்லாம் அதே மாதிரி சொல்ல விரும்பல. நான் சரி கார்த்திகேயன் பிரசாந்த் அவர் ப்ரோ தப்பு தப்பா பிரசாந்த் ப்ரோ சொல்றாருண்ணே. சரி இல்ல கடைசிக்கு சூர்யா டிவி 11 மணியாவது தெரியுமா இல்லையா? சூர்யா டிவி அதுதான் சொல்ல வந்தேன். சூர்யா டிவி, ஏசி நோ நெட் கார்த்தினா ஃபுல்லாவே இவர் அப்படிதான் சொல்றதெல்லாம் போடுவோம். கிடையாதுண்ணா. இவர் நீங்க தப்பா சொல்றாரு. மோனிகா நைட்டு பலூச்சி கொண்டு வந்து சூர்யா டிவில கொண்டு சொருகிறீங்க. இருங்க மோனிகா ராபின்சன், நீ டேய் பலூச்சி சும்மாறா. ராபின்ஸா ராபின்சன் அவர் ஏதோ ராபின்சன் சொல்ல வராருடா. டேய் இருக்காரு நீ ராபின்ஸா மோனிகா இந்த பலுசி. மாதிரி ஐட்டத்துல அதாவது மோனிகா பெலூச்சி அந்த அந்த மலீனா படம் எல்லாம் போட்டான்னா அது வரும். எப்படின்னா சவுண்ட் இல்லாம தான் பாக்குறோமா. சவுண்ட் இல்லாம பாக்குறப்ப என்னன்னா அதாவது நாம வந்து ஸ்கிரீன் பிளே எல்லாம் கத்துக்கினதே அப்பதான். என்னண்ணே இரு சொல்றேன் பாரு. பகல்ல வந்தா ஒண்ணும் நடக்காது கார்த்தி. என்ன பகல்லாம் இருக்குமா? பகலா இருக்கிறப்பெல்லாம் திரும்பிடுது. சே பகலா இருக்குது என்ன ஆக போகுது அப்படின்னு. கொஞ்சம் நைட் ஆச்சுன்னா அவ்வளவுதான். ஐ மீன் அந்த படத்துல ஆஹா ரெடி ஆயிட்டாங்கடா அதே. அப்புறம் லைட்டா பக்கத்துல வந்தாங்கன்னா தெரியும் ஆஹா ரெடி ஆயிட்டான்னு. அந்த மலினாலாம் வந்து ஒரு 100 தடவை பார்த்துருப்போம். அந்த சீன் அதை எக்ஸாக்டா வரும். அதை மார்க் பண்ணி வச்சிருப்போம். அது ஒரு 2-3 நிமிஷம் தான் வரும் அது. அண்ணா அண்ணா பிரசாந்த் அண்ணா, நீங்க என்னங்க வரும் இந்த வரும் படத்தை வரும்னா எதை டோட்டலா சொல்லுங்க கொச்சப்படுத்துறீங்க. வரணும் என்னங்க அது? இங்க பாரு நீ ராபின்ஸா நீ தேவை மாதிரினா பாருதிய வருன்னா உனக்கு உட்காந்து நடிச்சா காமிக்க முடியும்னா நீங்க துணியை ஊத்து போட்டு ஆனா காட்டுங்களுக்கு என்னங்க என்னங்க சும்மா நீ அதான் சொல்றேன் பாரு. நீ வந்து கேக்குறோம் நீ வந்து கேக்குறோம். பாருன்னு என்ன திருமண இல்ல, வாழ்க்கையில இல்ல, போராடி ஒரு படம் உனக்கு இல்ல 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 திருமணம் இல்ல ஒரு படம் பார்த்துட்டு பாரு பாருன்னா என்ன வந்தா அதான் என்ன அதான் வரும் உனக்கு எதை சொன்னாலும் நைட்டு எனக்கு தெரியும். நைட்டு திருமண 1 மணிக்கு வெக்கத்தை காலையில கேக்குறான். நைட்ல ஏடா காலையில நீங்க 5 மணிக்கு மானகட்டவனுங்க. வருங்கிறீங்க. எனக்கு இல்ல, நைட்டு இல்ல, 1 இல்ல, மணிக்கு வெக்கத்தை காலையில ராபின்சன் கேக்குறான். என்ன பாக்குறது அவன் சொன்னா பாப்பான்ல. அண்ணா அப்புறம் பாரு இருங்க பாருன்னு இல்ல எடுத்து நான் பாப்பான். காலையில 5 மணிக்கு வருங்கிறீங்க. என்ன வரும் நம்மளுக்கு? என்ன வரும் அதான் காலையில இல்ல 5 மணிக்கு? வரும் சம்சாரத்துக்கிட்ட செருப்பு வேணா வரும் ரொம்ப பேசுனீங்கன்னா. அதாவது நீ அந்த ஹீரோயின் பேர் என்ன சொல்லுங்க? மோனிகா பெலூசி. அதை விடுங்க. மோனிகா ஓகே மலினாவன படம் பேரு. மலினா நிறைய அவங்க நடிச்சிருக்காயா. மேட்ரிக்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்கண்ணா. மேட்ரிக்ஸ் ஐயோ ஐயோ அதெல்லாம் யோ அது டைட்டானிக் எல்லாம் எது நல்லா இருக்கும் அதை சொல்லுங்க. டைட்டானிக் எல்லாம் மெலினா தான் நல்லா இருக்கும். டைட்டானிக் ஹீரோனா அது அவருக்கெல்லாம் இல்ல கேட் வின்ஸ்லெட் இருக்கல்ல. இல்ல அவங்க வேற. அவ வேற. கேட் வின்ஸ்லெட் பாத்தீங்கன்னா டைட்டானிக்ல கட் பண்ணிடுவானுங்க. இதுல ஒண்ணும் தெரியாது. அதுக்குன்னு சிடி வாங்கி இப்ப பார்த்தோம்னா எத்தனை பேரு. அண்ணா பிரசாந்த் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ரிவ்யூவர் தானே? மலினான்றது ஒரு நல்ல படம். அது என்ன நீங்க ஏதோ விட்டு படம் நினைச்சு ப்ரோமோட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணலாங்கிற நீ? நான் என்ன பண்ணலாம்? போர்க்கடி தூக்குறியா? கோடி கட்டி அவர் நல்ல படம் இல்லைன்னு எப்ப சொன்னாரு? நான் என்னடா சொன்னேன்? நல்ல படம் இல்லைன்னு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். நல்ல படம் சின்ன வயசுல இதுக்காக அந்த படத்தோட கான்செப்டே வேற. நீ ஒரு தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. நான் 7வது படிக்கும் போது நீ என்னடா கான்செப்ட் சொல்ற நீ? சரி விடுப்பா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை ஏதோ தப்பா சொன்னாருன்னு சொல்லிட்டு போறாரு. விடு. படம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றேன் கேளுங்க. நான் சொல்றேன். நீங்க 5 மணிக்கு இருங்க நான் சொல்றேன். ராபின்சன் விருப்பத்துறீங்க. எதுவும் சொல்ல சீனும் சொல்ல மாட்டேறீங்க. நல்லா இருக்குன்னு இவரு சொல்ல நல்லா நீ சொல்ல என்ன நினைச்சு எங்களை பார்த்தா தலைவரே ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். சீன் முதல் கொண்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்களுக்கே அந்த படம் பார்க்கணும். ஓகே ராமச்சந்திரன் கேளு சீன் சொல்றாரா? வேர்ல்டு வார் 2 வந்துச்சுங்களா? வேர்ல்டு வார் 2 உடைய முடிவுல இத்தாலியில வந்து சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க. அப்ப இளவட்ட பசங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு 10-12 வயசு கொண்ட ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வந்து அந்த துளிர் விடுது. நமக்கு எல்லாம் ஒரு 12-13 வயசுல துளிர் விடும்ல. அந்த மாதிரி அவனுக்கு வந்து துளிர் விட ஆரம்பிக்குது. அப்போ பக்கத்து வீட்டுல ஒரு ஆர்மி போன ஒருத்தருடைய ஒய்ஃப் வந்து வீட்டுல தனியா இருக்காங்க. அவனுடைய ஹஸ்பண்ட் வந்து ஆர்மில பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்கான் வேர்ல்டு வார் 2ல. இந்த பொண்ணு வீட்டுல தனியா தங்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு நைட் ஆனா கொஞ்சம் கிளாமரா அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதை இந்த பையன் மறைஞ்சு வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துக்கிட்டே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயும்
அங்க சில விஷயங்கள் அவனுக்குள்ள பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது டைரக்டா எப்படி அதை சொல்றது, அந்த பொண்ணு அப்படியே மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு சில ஐயோ நீ விஷயங்கள். டைரக்டா இல்ல, நீ டைரக்டாவே சொல்லு. அப்பதான் ராபின்சனுக்கு நீ ராபின்சன் ஏதோ பண்ணி ஆகணுங்கிற, அதனால நீ டைரக்டாவே சொல்லிடு. இல்ல நைட் டைம்ல அந்த பொண்ணு மறைஞ்சிருந்து ஏங்க பாத்துக்கிட்டு ம். ஸ்கூலுக்கு போயிட்டு சில விஷயங்கள் அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். ராபின்சா நீ ரெடி ஆயிக்க ராபின்சா. இப்படியே அந்த பொண்ணு தனிமையில அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து ஆர்மிக்கு போனதுனால சுத்தி இருக்கிற மத்த ஆண்களுடைய கண்கள் எல்லாமே அந்த பொண்ணு மேலதான் பர்டிகுலரா இருக்கு. ஏன்னா அந்த ஊர்லயே பயங்கர அழகா இருக்கு அந்த பொண்ணு. ஒரு கட்டத்துல ஆர்மிக்கு போனவன் தோத்துட்டு ஒரு மாதிரி நலிவடைஞ்சு போய் வந்திருக்கான். இந்த பொண்ணு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கை கால்லாம் இழந்துட்டான் வந்ததுனால இந்த பொண்ணு ரொம்ப வீக்கா மத்த ஊர்க்காரங்களால பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப வீக்கானவளா தெரியுறான். உடனே வேற வழி இல்ல, தன்னுடைய ஹஸ்பண்டை காப்பாத்தணும், அதுக்காக இந்த பொண்ணு என்ன பண்றா, ப்ராஸ்டியூட்ல ஈடுபடுறான். சோ எந்த பொண்ணு அந்த ஏரியால தெய்வமா பார்த்தாங்களோ, அதாவது சுத்தி இருக்கிறவங்க அவங்க கண்ணுக்கு பயங்கர அழகா தெரிஞ்சாங்களோ, அந்த பொண்ணு அப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ப்ராஸ்டியூட்டா மாறிடுறான். ப்ராஸ்டியூட்டா மாறதுனால ஆண்கள் கண்ணுகளுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவ, ஆனா அந்த ஆண்களுடைய ஒய்ஃப் கண்ணுகளுக்கெல்லாம் அவ வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறான். அதனால மொத்த ஊரே சேர்ந்து அந்த பொண்ணை அடிச்சு ஒரு மாதிரி நாசம் பண்ணி ஊரை விட்டு துரத்துறாங்க. எந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் இவன் பார்த்து துளிர் விட்டானோ அந்த பையனோட கண்ணுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு நாய் அடிச்சு அனுப்புற மாதிரி அந்த பொண்ணை அடிச்சு அனுப்புவாங்க கிளைமேக்ஸ்ல. ஸோ ஆரம்பத்துல எவ்வளவு அழகா தெரிஞ்சாலோ கிளைமேக்ஸ்ல அவ்வளவு அசிங்கமா அந்த பொண்ணு அந்த ஊரை விட்டு போவா. அது அந்த பையன் பார்த்துட்டு அவ்வளவு அவஸ்தைப்பட்டுட்டு லாஸ்டா அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த ஊரே உங்களை ஒரு மாதிரி பார்த்துச்சு, ஆனா நான் வேற விதமா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பினிஷிங் இருக்கும். அதாவது ஒரு வேர்ல்டு வார். அந்த பையன் இல்ல தம்பி என்ன மனப்பாடமா வச்சிருக்கான் பாரு. இது என்ன ஒண்ணுமே இல்ல. நம்ம கஸ்தூரி ராஜா படம் வந்து 90 எடுத்த மாதிரி தானே இருக்கு. இங்க வந்து இப்ப வந்து ஒரு சில்க் ஸ்மிதா நடிச்சா, டிஸ்கோ சாந்தி நடிச்சோம்னா இந்த படத்தோடைய இம்பாக்ட் என்னன்னா, இதுவே ஆக்சுவலா சோக கதை தானே. நீங்க சொன்னதே சோகமான கதை தானே. சோகக்காக அததான் ஒரு பிட்டு படம் மாதிரி சொல்லுங்க நான் சொல்றேன். அதுதானே என்னடா பிட்டு டே, நான் அந்த பையன் தான்டா நானு, எனக்கு என்னடா கண்ணுக்கு தெரியும். 7 மணிக்கு 7வது ஸ்டாண்டர்ட் அண்ணன் போய் பாத்துருக்காரு. அந்த பையன் வாயை பொளந்து பார்த்த மாதிரி படத்தோட கான்செப்ட் என்னன்னா ஒரு வேர்ல்டு வாரோட இம்பாக்ட் இல்ல ப்ரோ. இந்த படத்தோட கான்செப்ட் 7வது படிக்கிறப்ப எனக்கு என்னடா உலக போற பத்தி தெரியும். இல்ல இப்ப தெரியல, இல்ல ப்ரோ இப்ப தெரிஞ்சிச்சுல. இப்ப உங்களுக்கு ஒரு அண்ணன் சைனா பத்தி போடுறாரு, சவுத் கொரியா பத்தி போடுறாரு. இப்ப உங்களுக்கு அந்த அறிவு வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை நம்ம அப்படி பார்க்க கூடாது, அப்படி பேசக்கூடாது, இவ்வளவு பெரிய ஃபோரம்ல அப்படி நம்ம பேசக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கணும்ல. பையன் தெளிவாதான் பேசுறான். பையன் நீ கருத்தா பேசுற இல்ல ப்ரோ, உண்மைதாங்க. அந்த படத்தோட டைரக்டர் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்திருக்காரு. சினிமா பேரடைஸ் பாத்தீங்களா இல்லையா? நீங்க ஒரு சினிமா ரிவ்யூவர்னா கண்டிப்பா அந்த படத்தை பாத்திருப்பீங்க. பாக்கல. அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்துக்கும் எது மலினாக்கும் அந்த டைரக்டர் நீ ரிவ்யூ பண்ண தம்பி. எனக்கு இந்த ரிவ்யூவிங் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் போயிடுது. நீ இல்ல ப்ரோ, அந்த படம் எதுக்காக எடுத்தாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எடுத்தாங்க, நாங்கெல்லாம் பாக்குறதுக்கு எடுத்தானுங்க. இல்ல வேர்ல்டு வார் 2 இல்ல ப்ரோ. ஆரம்பத்துல அந்த பொண்ணை அழகா பார்த்தா அதே ஊரு கடைசியில ப்ராஸ்டியூட்டா பார்த்து துரத்தி அடிக்குதுன்னா, அதாவது வேர்ல்டு வாரோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கு அதுதான் அந்த படம் சொல்ல வருது. இந்த பேட்டர்ன்ல அங்க சிண்டர்லர்ஸ் லிஸ்ட்ல இருந்து ஒரு 200 படம் இருக்குது, வார் படம். 1-2 இருக்குதுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொன்ன அந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும், இங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிட்டு படம் ரேஞ்சு தான் பாத்துனாங்க. ஏப்பா பிட்டு படம் நினைச்சா அவன் ஆர்வமா பார்த்தா அதுலதான் அவன் ஆர்வத்தை தூண்டி அப்பயாவது படம் ஃபுல்லா பாத்துருப்பான். நீ அதை பிரசாந்த் ப்ரோ இந்த ஊருக்கு விட்டாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக் ப்ரோ எதுக்காக அந்த படத்தை தேடினாருன்னு இப்போ அவருடைய மைண்ட் செட் மாறி இருக்கும். உண்மைதானே கார்த்திக் ப்ரோ? ஆமா. இப்ப அந்த உலக படத்தை அவர் பார்க்காம கார்த்தி நிக்க மாட்டான். நான் சொன்ன விதத்துல அருமையான காவியத்தை வந்து பிரசாந்த் அந்த படத்துல நினைச்சவங்க பேர் தான் மோனிகா பெலுச்சி. அவங்க இந்த பாட்டை கேட்டிருக்காங்க. எப்போ இப்ப பூஜா ஆனாங்கல்ல, அந்த பாட்டை வந்து கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு லைக் போட்டிருக்காங்க. எப்போ இந்த படம் வந்தே பல வருஷம் ஆகுது, 30 வருஷம் ஆகுது. அவங்க இப்ப நேரத்துக்கு வயசாயிட்டு இருக்கும். சோ அவங்களுக்கு இப்ப இந்த பாட்டு வந்து நம்ம தெரிஞ்சு ஒரு படம் வந்து 30 வருஷம் ஆனா அப்புறம் மோனிகா பெலுசிக்கு வயசாகாம அப்புறம் ரிவர்ஸ் ஆகும். அதுதான் என்னடா டே, அதாவது வந்து அவங்களுக்கு இப்போ தன்னுடைய பேர்ல இப்படி ஒரு பாட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரசிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தானே இது?
30 வருஷத்துக்கு முன்னாடி நானு லோகேஷ் எல்லாரும் இப்படி குத்த வச்சு உட்காந்து பார்த்து அந்த ஆர்வத்துல லோகேஷும் அனிருத்தும் என்னை மாதிரியே உட்காந்து டிவியில பார்த்துருக்காங்க. அது ஆமா இல்ல அவங்க ப்ரோ வந்து அவங்க நானும் உங்களை மாதிரிதான் முதல்ல அந்த படத்தை பார்த்தப்போ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒன்னும் அவ்வளவு எடுத்த உடனே எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுச்சுன்னு கிடையாது. டேய் நானும் டேய் இல்ல நான் ஆ, உண்மையை ஆ, ஒத்துக்கிறேன். நான் உண்மையை அதான் பாரு ஒத்துக்கிறேன்ல. அதான் பாரு ஆரம்பத்துல உங்களை மாதிரியே தான் மோனிகா பெலிச்சன்ற இப்படி நடிச்சிருக்காங்க, இந்த படத்துல இப்படி எல்லாம் சீன் வருது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆர்வத்துல நானும் போய் அந்த படத்தை பார்த்தேன். என்னடா ஆனா தப்பா பார்த்தாங்க? தப்பா எல்லாம் பாக்கலடா. அந்த போர்ஷனா அப்படி பார்த்தா அவ்வளவுதான். அந்த பையன் குட்டி பையன் எப்படி பார்த்தானோ அந்த மாதிரி நாமளும் வாயை பொழந்து பார்த்தோம். இப்போ எனக்கு என்ன வருத்தம்னா இப்ப அதான் ப்ரோ அந்த சின்ன பையன் அந்த படத்துல திருந்துவாங்க. உலக படம் கூட இப்ப என்ன மேட்டர்னா இந்த ராபின்ஸன் சூடா இருந்தான், கொஞ்சம் அது ஏதோ பண்றதுக்கு அது இதுன்னு போய் பேசிட்டு இருந்தான். இப்ப அவனை இந்த போர்ஷன் மட்டும் சொல்லியிருந்தான் படம் பார்த்திருப்பான். இப்ப நீ அதே மாதிரி சொல்லி உலக படம்னா அந்த படம் பார்க்க மாட்டான். ஒரு வியூவர் போயிட்டான் பாரு. இல்ல இனிமேதான் அந்த படத்துக்கான ஆர்வம் அதிகமாகும். கண்டிப்பா போய் ஆமா பார்ப்பாங்க ஆமா எல்லாரும். போய் கும்பல் கும்பலா உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு தான் நிறுத்துவானுங்க எல்லாரும். எனக்கு இந்த பிரசாந்த் நவீன் பேசுற பிரசாந்த் நவீன் அண்ணா இல்ல இந்த நவீன் பேசுறத பார்த்தா உலக சினிமாவை நீங்க வந்து கேவலப்படுத்துறீங்க இருங்க பிரசாந்த். இருங்க உலக வெங்கட் ஏதோ சொல்ல படத்துக்காக வர்றாரு, ஒரு கொஞ்சம் நிமிஷம் இருங்க. தப்பா சொல்லிட்டாருன்னா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் போல படம் நீங்க இருங்க போடுறீங்க. ப்ரோ வெங்கட் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க, ப்ரோ சொல்லுங்க bro. எனக்கு எனக்கு செம்ம ஒரு மாதிரி இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க பேசுற குரல் டோன்லாம் பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு அதேதான் பிடிச்சிருந்தா அதேதான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுவாங்கல்ல. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், இதுக்கப்புறம் இவங்க இது அதேதான் பண்றாங்க அது அவனேதான் பண்றாங்க, மொத்த படத்தையுமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போடாத மாதிரி ஒரு ஒரு இல்ல இல்ல ஷார்ட்ஸ் வெங்கட் சொல்லிடுவோம். ஆனா வெங்கட் அந்த வந்து பையனுக்கு ஆடியோ லான்ச் நரேஷனா என்னன்னா தம்பி வந்து நீ நல்ல சூப்பரா ரீல்ஸுக்குனே இல்ல என்னன்னா பிறந்தவன்பா. அந்த பையன்ட்ட நவீன் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்ப கேக்குறேன், எப்பா நவீன் செம்ம சொல்லுங்க ஒரு ப்ரோ. சென்ஸ் இருக்கு, அதை விடு. செம்மையா இமேஜின் பண்ண வைக்கிறாரு டக்குன்னு பேச வச்சு. எனக்கு அதெல்லாம் சிரிப்பா விடுப்பா. வந்துச்சு. என்ன மோனிகா மோனிகா பெலுசி மலினன்னு போட்டா போட்டோ எல்லாம் பார்த்தா அதான் ப்ரோ அந்த போட்டோ இதுல படத்தை அந்த போஸ்டர் எல்லாம் அப்படிதான் இருக்கும். 5 மணிக்கு பாக்குற மாதிரி இருக்கா இல்லையா? அவன் இல்ல டேரக்ட் இருங்க கண்டிப்பா அது ஆக்சுவலா அந்த அந்த ராமின்சன் அந்த நைட் இருங்க பாரியா நீ இருங்க பாத்திரலையா? கண்டிப்பா தோழராது நீங்க அந்த படம் பாத்துட்டீங்கல்ல, சினிமாக்குள்ள இருக்காரு அவரு. ப்ரோ இல்ல அது bro. வந்து நான் அவனோட பார்த்தது இல்ல. அடாலசன்ஸ் எனக்கு ஸ்டேஜ்ல வர டேப் ஆற ஆனா எனக்கு விஷயங்கள் என்னன்னா தான் நான் அந்த சரிங்களா. படம் பார்த்தது இல்ல. நான் அந்த ஒரே ஒரு படத்துல தான் எனக்கு அவங்க யாருன்னு தெரியும். என்னன்னா அந்த ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்க போனேன். இப்ப ரீசெண்டா ரொம்ப ரீசெண்டா ஒரு 3-4 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அதுல வந்து சம்பந்தமே இல்லாம நடுவுல யாரோ ஒரு வயசானவங்க வந்ததுக்கு எல்லாரும் கத்துனாங்க. இதுக்கு இவங்க யாருமே இது வரைக்கும் இந்த படத்துல காட்டல, ஏன் கத்துறாங்க அவங்க எல்லாம் அப்படின்னு. அப்ப சொன்னாங்க இவங்க தாண்டா இன்னொரு மோனிகா பெலுசி அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு அப்ப தெரியும். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் இந்த பாண்ட் கதை படம் இது சினிமா பேரட்டுக்கும் இல்ல சினிமா சினிமா இல்ல சினிமாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த படங்கள்லாம் பரிச்சயமானது. ஏன்னா இதெல்லாம் கார்த்தி இந்த டிவிடி எல்லாம் கார்த்தி அவன் புவனை இறக்கி விடுறாங்க. கார்த்தி கார்த்தி ஐயப்பா போதுண்டா டே மலினா டே சரிடா உலக படம்டா. டே மலினா உலக படம். ஆமா நாங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டா டே அவன் வந்துட்டாங்க தம்பி அண்ணா, வந்துட்டான். நானும் அந்த படத்தை பத்தி தான் பேச யாரு வந்தேன். சொல்லு அதை நான் தம்பி இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன். யாரு நான் தானா போன் தானா ஏய் பேசுறேன். நீயும் பாத்துட்டியாடா? சரி அதை விட நான் இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அதை விட எப்படி உயிரோடு இருக்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா? என்ன ரொம்ப நாள் ஆச்சு நீ பார்த்து? நல்லா இருக்கேன் நல்லா இன்னும் இருக்கேன். ஆள் தெளிவாகிட்டியாட்டுக்குது, பேச்சு கீச்செல்லாம் தெளிவா இருக்குது. சரக்கு அடிக்கல, சரக்கு அடிச்சாதான் வேற மாதிரி இருக்கும். அது டாபிக்ல மோனிகா பலூச்சி அதுதான் நமக்கு இல்ல அந்த படத்துல வந்து அவரு கதை சொன்னார்ல, அவரு லைட்டா கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாரு. என்னன்னா அவரோட அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில இருப்பாரு. பட் வந்து என்னன்னா அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சிருவாங்க. அவர் அடிபட்டு கிளைமேக்ஸ் தான் வருவாரு. அவர் வந்து இறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு அவங்க வந்து ஒரு அந்த தப்பான ரூட்டுக்கு போயிருவாங்க. அப்ப அந்த சிட்டி வந்து ஜெர்மன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிருப்பாங்க. அமெரிக்கன்ஸ் வந்து அந்த சிட்டியை வந்து காப்பாத்தி அது ஜெர்மன்ஸை போக வச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற லேடிஸ்லாம் வந்து புரட்சி பண்ண ஆரம்பிச்சு இந்த ப்ராஸ்டியூஷன் நடத்துறவங்களாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் அந்த மோனிகா அவளை பிடிச்சி அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. அப்ப இந்த குட்டி பையன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற என்ன பண்ணுவான்னா அந்த அவங்க ட்ரெயின் ஏறி எங்க போறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு அவன் பார்ப்பான். கடைசியா அவங்க வேற சிட்டிக்கு போறத வந்து அவன் பார்த்துருவான். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பொழைச்சிருவாரு. அவர் சர்வைவலா வந்துருவாரு. வந்து அவர் கை காலெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவரோட வீட்டை போய் பார்ப்பாரு. வீடெல்லாம் கொளுத்தி போட்டிருப்பாங்க. அவர் ஒய்ஃபை தேடிட்டு இருப்பாரு, எங்கடா என் ஒய்ஃபை காணா அப்படின்னு. அப்ப வந்து இந்த பையன் போய் சொல்லுவாப்ல, அதாவது ஒரு லெட்டரே நம்ம எழுதி கொடுப்பாரு நினைக்கிறாங்க, மறந்துருச்சு. இது மாதிரி உங்க ஒய்ஃப் வந்து இந்த சிட்டில இருக்காங்க. அப்புறம் அதுக்குள்ள மறந்துச்சுக்கிற நீங்க. இல்ல இல்லைங்கண்ணா, அந்த கரெக்டா அந்த சீன் பை சீன் ஆகும் இல்ல, அதான் நீ முக்கியமான சீன் மட்டும் பாத்துருக்கிற. சரி விடு. அது கடைசியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒண்ணு சேர்ந்துருவாங்க.
அந்த படத்துல. இல்ல ப்ரோ, அதுக்கு ஒரு பிரசாந்த் ப்ரோ, காரணம் வந்து அந்த குட்டி இப்பேற்பட்ட பையன். காவியத்தை நீங்க ஏதோ ப்ளூ பிலிம் மாதிரி சொல்லி வச்சிருக்கீங்க. என்னையா நீ சும்மா அந்த படத்துல பிட் இருக்கா இல்லையா அது சொல்லு. நிறுத்துறா டே. ப்ரோ என்ன இருக்கா இருக்கா இல்லையா இல்லையா மேட்டர் அவ்வளவுதான். கடகடன்னு அது சும்மா இருக்கா சும்மா இல்லையா? காவியா பேசுன ஓவியா அதை மட்டும் சொல்லு நீ. ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா அவன்கிட்ட. அண்ணா அண்ணா ஒரு அது நிமிஷம் ஒரு இருடா. கதை இருக்கு. காவியாங்கிறீங்க பட் சொல்ல எனக்கு இருக்குடா மாட்டேங்கிறீங்க. இருக்கா இல்லையாடா அது சொல்றா. இருக்கு இருக்குண்ணே, இருக்கு. இருக்குண்ணே. மேட்டர்ஸ் ஆனா இருக்கா இல்லையா? ரொம்பலாம் ஆனா இல்ல. இருக்காது. ஆனா என்ன யோ, ரொம்ப இருக்காதுன்னு எப்படி? நம்ம இன்னொரு படம் இருக்கு, நான் ரீடர்ஸ்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து டைட்டானிக் ஹீரோயின் இருக்காங்களே. அதை விடுறா இந்த படத்துக்கு வந்து அட நீ. அதான் இந்த படம் பாவி. நீங்க பாக்கணும். அங்கே கண்டிப்பா இருக்குண்ணே. போறேன் இது சொல்லு இப்ப இந்த டாபிக் தானே. படத்துல இந்த படத்துல இருக்கா ஏங்க இல்லையா அது இருக்கு. சொல்லு. இலைமறை காய்மறை அந்த மாதிரிதான் இருக்கு. ப்ரோ, ஆனா என்ன ஏங்க இலைமறி காய் மறையும் இல்ல காயும் இல்ல, அது அன்எடிட்டட் வெர்ஷன்ல இருக்குது, அதுல எல்லாமே இருக்கு. இது இல்ல நம்ம இல்ல பிரசாந்த் ப்ரோ, இல்ல எல்லாமே நான் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாக்கல. அன்எடிட்டட் மாதிரி தான் இருக்கு. ப்ரோ அண்ணன் சொன்னது உண்மைதானே. இது எப்படி அண்ணன் சொன்னது காலையில் உண்மைதானே. 5 மணிக்கு பாக்குறீங்க நீங்க? இது ஆக்சுவலா ஏ இருக்கும், பட் நான் கூகுள்லயே ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ற மாதிரி பாத்துட்டேயா. தான் இருக்கும். நான் கூகுள்லயே பாத்துட்டேயா. எப்படி பாக்குறீங்க? யோ ராமச்சந்திரன் கூகுள்லயே பாத்துட்டேன். கார்த்தி அதுதான் விகடன்லாம் கார்த்தி. வரும் ஃபுல்லா. இப்ப இவனுக்கு சென்சார் போர்ட் எல்லாம் கொண்டு வந்து எடிட் பண்றாங்க பழைய ஸ்டார் மூவிஸ்ல. என்ன பழைய கார்த்தி அப்படியே இருக்கு. இந்த ஆமாமா. சென்சார் போர்டு டிவிக்கு வந்தது காரணமே நம்ம ஆனா நீங்க சொன்னது உண்மைதானே. அந்த படத்துல எல்லாமே இருக்குனே. அதுதான் கார்த்தி. இவனுக்கு சும்மா இவனுங்க நான் அதை சொல்றேன் கேளு. நாடகம் நடிக்கிறானுங்கண்ணே. அன்னைக்கு வந்து நாங்கெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது ஸ்டார் மூவிஸ் சென்சர் போர்டு கிடையாது, அதுல எல்லாமே வரும். அப்புறம் எவனோ ஒருத்தர் நைட் எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா சென்சார் போர்டுல இருக்கிற வீட்டுல எவனோ ஒரு சின்ன பையன் பார்த்துட்டானாட்டுக்கு ஸ்டார் மூவிஸ் பார்த்து கையங்களவும் உங்க அம்மா பிடிச்சிருச்சாட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, சென்சார் வந்து டிவிக்கு மரம்னு சொல்லி பாலா போனவனுங்க கொண்டு வந்து அதுல இருந்தா வந்து சீன் முக்கியமான சீன் பூரா வெட்ட ஆரம்பிச்சானுங்க. நாங்க வந்து அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு இந்த படம் எல்லாம் இல்லைன்னா நாங்க எங்க பார்க்க, அப்ப சிடியும் இல்லையே, சிடி பிளேயரும் இல்லையே, நாங்க எங்க போய் பார்ப்போம்? கேசெட்டு தான், டெக்கெல்லாம் நீங்க வாடகை தான் எடுக்க முடியும், சொந்தமா வாங்குற அளவுக்கு எவனுக்கு காசு இருந்தது. அதனால இவங்களுக்கு சின்ன பசங்க உங்களுக்கு இந்த நவீன அந்த ஃபுல் வருஷன் பார்த்துருக்க மாட்டானுங்க, அதுல எல்லாமே இருக்குது. பிரசாந்த் ப்ரோ கூலி பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க ப்ரோ, வெறி ஏத்திக்கலாம். இப்ப பாலு அப்படி கேளு பாலு. இந்த காஜி ராபின்சன் அவனுக்கு வந்து உள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எஃப்டிவி பாப்பீங்களா? எஃப்டிவி அதெல்லாம் ஒரு காலத்துல அதுவும் நான் சொல்லலாம்னு வந்தனே. நீ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். முதல்ல எடிட் பண்ணாம வரும் கார்த்தி, அது ஒவ்வொரு இதுல வரும். ஆனா என்னன்னே தெரியாது. நைட்டு 10 மணிக்கு மேல தானே வரும், முன்னாடி வராது. வந்தோடனே கூலி பத்தி பேசுறேன்னு சொல்லி அதை பத்தி பேசாம கூலி பத்தி கூலி ஆமா பாலு பாலு பாரு பாலு இவனுங்க பாரு பாலு காஜியா நான் ஒரு நல்ல விஷயம் பேசலான்னு இவனுக்கு காஜியா கூட்டிட்டு போறானுங்க. ரொம்ப ஒஸ்ட் ஃபெலோஸ். என்னண்ணே எனக்கு புரியலண்ணே. கூலி பத்தி நேத்து பேசலையா, முந்தா நேத்து பேசலையா, நாளைக்கு பேச மாட்டோம் நீங்க இன்சைட் இன்ஃபர்மேஷன் தான் தெரியும்ல, சும்மா தான் சொல்லுங்க. இல்ல இல்ல பாலு பாலு நான் இன்சைடு சொல்லி என்னை அவுட் சைடு போட்டு பொழப்பானுங்க. ஐயோ இவனுங்களோட டார்ச்சரே நம்மளால தாங்க முடியாது. நான் ஏதாவது சொல்லுவேன், வாய் இல்லாம ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா பொலன்னு பொழப்பானுங்க. எவனால ஆகுது. புவனுக்கு நாளைக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு, மலினாவை ரிவ்யூ செய்த பிரசாந்த் அப்படின்னு எஃப்டிவி பிக்சர் போட்டுருவோம். அப்பெல்லாம் என்ன அந்த அப்படியே அந்த டைமண்ட் போட்டு வந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு மணி நேரம் தான் அந்த துணி இல்லாம அந்த பேஷன் பாரிஸ் பேஷனா அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா துணி இல்லாம பார்க்கலாம். அதெல்லாம் அது நமக்கு புரியாதுயா. அப்பெல்லாம் எல்லாம் இவங்கள தீபிகா படுகோன்லாம் அப்பெல்லாம் மாடலு. அப்பெல்லாம் நாங்க சின்ன பையனா இருக்கும்போது நம்ம அதில் தானே அவங்களாம் நடந்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. எவன் நடக்கிறான் என்ன நடக்கிறான்னு தெரியாது, எப்படி நடக்கிறாங்க அதை மட்டும் உட்காந்து வாய் பொழந்து பாக்குறது. அட்டி சும்மா பிரிச்சு எடுத்துருவாங்க. எஃப்டிவின்னு ஏதாவது எவனா மாத்திட்டான்னா தெரிஞ்சுதுன்னா கேபிள்ல போய் சண்டை போட்டதெல்லாம் உண்டு, அதெல்லாம் போடக்கூடாதுன்ட்டு. பல பேர் கேபிள் கனெக்ஷன் கொடுத்தது எஃப்டிவி காண்டி தான். அப்படிலாம் கொடுத்தானு ஒரு காலத்துல. அது ரொம்ப டீப்பா நமக்கு மறந்து அப்ப வந்து தள்ளி வச்சிருப்பாங்கல்ல சேனல்லே பாத்தீங்கன்னா. அதாவது 1ஆம் நம்பர்ல இருந்து 20ஆம் நம்பர் வரைக்கும் தமிழ் சேனல்ல வருதுன்னா எஃப்டிவி வந்து 77 87 அப்படி இருக்கும். பதுக்கி வச்சிருப்பானுங்க அப்படியே அழுங்காப்புல ஒரு இடத்துல ஓரமா வச்சிருப்பானுங்க. நமக்கு சேனல் நம்பர் தெரியாது. ஊர்ல பெருசுங்களா கடைசியில பாக்குறதுக்கு பெருசுக்கு அதுல 10 மணிக்கு மேல வந்து மிட் நைட் ஹாட்டின்னு சொல்லி அந்த போடுவான் அந்த ஆமா அதைய பாட்டு தான் நம்ம ஆளுங்க சன் டிவில அதைய காப்பி அடிச்சுதான் மிட் நைட் மசாலா போட்டானுங்க. என்ன இப்ப ஏற்பட்ட சன் டிவில 12 மணிக்கு என்ன போடுவானு தெரியுமா? மிட் நைட் மசாலா.
1 மணி நேரம் பிரசாந்த் ப்ரோ பாட்டு. உங்களுக்கு டெசி பாபா தெரியுமா? தெரியும். இப்ப நீ அதுக்குள்ளேயே ஏன் போற பாலு? சொல்லுங்கண்ணே, என்னையே இப்படி பாத்தீங்கன்னா நீங்க மாத்துறா என்ன பண்றது? கேள்வி பதில் சொல்லுங்க. ஆமா நான் உலக சொல்லுவேன், இல்லைன்னா அரசியல் பேசிட்டு இருக்க பிரசாந்த் சரவணன் ஒருத்தர் இருந்தான் பாலு. அவன் தான் பாலு எல்லாத்தையும் கத்து கொடுத்தான் எனக்கெல்லாம். மச்சி எல்லாமே தெரியும் மச்சி, வா மச்சி அப்படின்னு போயிட்டு ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு வந்து அண்ணா நான் தான் அப்படின்னு அவரு அதுக்குன்னு ஒரு 5 வெப்சைட் வச்சிருப்பாரு. பாத்துட்டீங்களா அப்படிங்கிறது. அவன் தான் பாலு. நாமெல்லாம் வந்து இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டரே போகாம இருந்த பாலு. அவன் தான் சிடி சப்ளையர். அவன் தான் அவன் தான் மலினாவும் சொல்லி கொடுத்தான். மலினால ஸ்டார் மூவிஸ்ல வருது. அவனுக்கு சொல்லி கொடுக்குறோம். வீட்லயே தெரியும். பிரசாந்த் சவிதா பாபி, வேலம்மாள் அதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் வரும்போது தெரியாதுண்ணே. அதெல்லாம் தெரியாதுண்ணே. சவிதா பாபி தெரியாது. அது என்னது சவிதா பாபினா? அதெல்லாம் நமக்கு அது மட்டும் எப்படி உங்களுக்கு தெரியுது சவிதா பாபி கதைகள்னு? யோ அது கதைகள்னா அது இதெல்லாம் பேசிட்டு இருப்பானையா புற இந்த ஆண்டி கதைகள் தான். சவிதா பாபி தெரியாதா உங்களுக்கு? அப்ப வந்து நீ வந்து சின்ன பையன், நாங்களாம் இப்ப வளர்ந்துட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படல. நீங்க ராம்சரண் உனக்கு தெரியுமா இல்லையா? சவிதா பாபி தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது. என்ன சவிதா பாபினா என்ன? சவிதா பாபி தெரியாதா? எப்படி இருந்தாலும் சராபிட் சைக்குவாரு. உனக்கு செப்படி வாங்க நேரம். ஐயப்பா உனக்கு தெரியுமா இல்லடா? உனக்கு வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நீங்க என்னை விடுங்க பிரசாந்த். ஐயப்பன் இந்த 2K யாருக்கு தெரியுமான்னு கேளுங்க. ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஐயப்பா உனக்கு தெரியுமா இல்லையா? நீங்க வேற என்னன்னே தெரியலடா. என்னடா இங்க வேற கடைசி காஜ் தோழர் உங்களுக்கு தெரியுமா? கார்த்தி கடைசி காஜ் ஜெனரேஷன் எங்களுக்கு தான். யாரு இரு நீ நிறுத்து. நீ உடனே உனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும். சவிதா பாபி அது தெரியும். நீ கத்தாத, எல்லாத்துக்கும் தெரியும். இரு அதாவது சொல்ல நீங்க ட்ரிபிள் எக்ஸா இங்க வந்து மானமே எல்லாம் பேசிட்டு இருக்காது. கொஞ்சம் மானத்தோட பேசுங்க. எடிட் பண்ணிக்கலானே விடுங்கண்ணே. நாளைக்கு நம்ம அட்மின் தான். நான் என்ன சொல்றேன், நான் இப்ப இவள் நான் பேசுறது மானம் எல்லாம் பேசுறேன்னா இதுக்கு நான் FTV பார்த்தேன், மெலினா பார்த்தேன். அதுல அப்படி இருந்துச்சு இவரு சொல்லிட்டு இருப்பாரா? எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் புவன் ஒரு நல்ல தம்ப்லைன் போடு பாப்பா. நல்லா இந்த ஃபேஸ் ஏஐல மாத்தி போடுங்க. அப்பதான் என்ன செருப்பு அத டேய் இருங்கடா டேய். நான் வந்து ரெவென்யூ ஷேரிங் நானும் கேட்கணும். என்னை நீங்க போட்டு பொழக்க போறானுங்க. நீங்க வேணா பாக்க போறீங்க. தம்ப்நெயில் டிசைனா வரப்போகுது. இல்ல எல்லாத்தையும் ஒரு பெஸ்ட் வந்து ஏன்ட சொல்ல இல்ல ஐயப்பன் பேட்ச் எல்லாம் வந்து அவனு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் கடைசி காஜி பேட்ச். நம்ம தான் வந்து பேரே இல்லாம அவனுங்க எல்லாம் வந்து 16 வயசுலயே கேர்ள் ஃபிரெண்ட் வந்துருச்சு. அவனுக்கு இந்த தேவையே கிடையாது. அவன் வந்து அவன் கமிட்டட் ஆயிட்டாயா. நமக்கு வந்து எந்த ஜென்மத்திலயும் அதெல்லாம் எதுவும் அமையல. அதங்காட்டி காஜியா சுத்திட்டு இருந்தோம். ஐயப்பன் பேட்ச் ராம்ஜன் சவிதா பாய் தெரியாது, மலினா தெரியாது, வேலம்மாள் தெரியாது. யாரையா தெரியும் உனக்கு? கர்த்தரே ஆமீன். அவன் அந்த பீரியட்ல அவனோட முதல் கேர்ள் ஃபிரெண்டோட அவன் நிஜ வாழ்க்கையில பிஸி ஆயிட்டான். அவனுக்கு இந்த வேலம்மாள் படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அவனுக்கு. பிரசாந்த் அந்த வேலம்மாளை சுருக்கமா சொல்லுங்க. இந்த சினாப்சிஸ் சொல்றீங்க அந்த எனக்கு உண்மையாலுமே நான் படிச்சது இல்ல சத்தியமா. வேலம்மாள்லாம் காலேஜ் பேர் தானே ப்ரோ? அதுதான் நம்ம அப்படியே வாழ்ந்துட்டோம். ஹாரி பாட்டரு மார்வல் மாதிரி காமிக்ஸ். அது MCU மாதிரி அது காமிக்ஸ். அது பிரசாந்த் நான் எந்த பேட்ச் தெரியுமா? வந்து அழகித்தன் மகன் பேட்ச். நீ ஒண்ணுல சரி வேணா விடு, தப்பா இருக்கும். என்னடா அது காமிக்ஸ்ல காம கதைகளா? பிரசாந்த் என்னடா ஸ்பேஸ் இப்படி மாத்தி விட்டீங்க? என்னன்னா இப்படி மாத்திட்டீங்க? பிரசாந்த் ப்ரோ ஒரே மோனிகா பலூசின்னு ஆரம்பிச்சு மோனிகா பலூசி ஆரம்பிச்சது கொண்டு போயிட்டீங்க பாத்தீங்களா? நவீன் வட்டா இல்ல என்ன கேட்டா யாருங்க பலூசி? அது ஹிந்தி பொம்பளையா யாருன்னு கேட்டா உன்னை வந்து வாயை போட்டு பொளந்துருண்டா உன்னைய. அதாவது நான் செவனேன்னு இருந்தேன். மோனிகா பலூசி வந்து அப்புறம் உலக சினிமா ரசிக நவீன் உள்ள வந்து ஆட்டாட்னு ஆட்டி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் ஆட்டி, அப்புறம் இவன் வந்துட்டான் இந்த பஞ்சாயத்து தலைவன் கார்த்தி ரவிவர்மா. அங்க வந்து அவன் அங்க கொண்டு போய் FTV போய், ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்பா இன்னும் ஒரு தம்ப்நெயிலுக்கு ஒண்ணு இருக்குது, அப்புறம் FTV போடணும், அப்ப அதுக்கும் அதையும் பேசிடுவோம் அப்படின்ட்டு தெளிவா தம்ப்நெயிலுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்டுட்டு
கம்முன்னு உட்காந்துட்டு இப்ப என்னங்கிறானுங்க இவனுங்க எல்லாரும் சேர்ந்து, நான் தான் பண்ணேங்கிறானுங்க. டேய் 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 உங்களுக்கு தெரியாதாடா டேய், உன்னை நாளைக்கு வந்து பாரு இந்த குண்டனா, அந்த குண்டை சரி எவனோ சரி போதும். முந்தானத்தை கூப்பிட்டான் பகல் 11 மணிக்கு அமெரிக்கால இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு, டேய் குண்டா இது வராத டைம் பாஸ்லாம் வராத அப்படின்னா. நான் தான் சொன்னேன், கெட்ட வார்த்தையிலே சொன்னேன் நானு. எனக்கு ஊதி அமெரிக்கால இருந்து கூப்பிட்டு வர வேலை மயிலே இல்லையாடா உனக்கு, எதுக்குடா 11 மணிக்கு கூப்பிட்டு ஹேன்னு நினைக்கிறேன் வெயிடா போன அப்படின்னு. அவன் இவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம 11 கால். ஏங்க உங்க தம்பி உலக ட்ரெண்ட்ல உங்க போட்டோ போட்டு அவினாசி போட்டு எப்படி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவனுங்கனால நம்ம ஏதோ பாரு ஹவுஸ்மேட்ஸ் போனா அது ஒரு 2 சீனுக்கு நம்ம சிரிக்கிறாங்க, 4 பேர் வந்து போட்டோ எடுக்கிறாங்க. எப்படியும் ஒண்ணுடா அவங்களால வாழ்க்கை ஓடுதுடா என்னமோ. நீங்க அந்த இந்த டெம்ப்ளேட் போட்டிருந்தாங்களே இந்த அவினாஷி டெம்ப்ளேட், அதாங்க அது பெரிய ட்ரெண்டிங், அதுக்கு பெரிய த்ரெட் போயிட்டு இருக்கு. அதுக்கு போட்டு ஆமா பயங்கர ரீச். என்ன இப்பா நல்ல ரீச் ஆயிடுச்சு இந்த டெம்ப்ளேட். என்னமோ ஐயப்பா, அதான் சொல்றேன், என்னமோ வாழ்க்கை ஓடுதுடாடே. இந்த அவமானத்திலேயே வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. புதுசா அவமானம் வர்றப்ப புதுசா ஃபேமஸ் ஆகும். சரி இது நீங்க எங்க பாக்குறீங்க, ஊர்லயா சென்னையிலயா? இங்கதான் நான் ஊருக்கு போலான்னு நினைச்சேன். சரிங்க பார்த்து முடிச்சுட்டு போயிடுவோம். ஜிகே தான் வழக்கமா, ஜிகே தான் நம்ம ஜிகே. செம்ம சூப்பரா ரெனோவேட் பண்ணிருக்காங்க. ரெனோவேஷன்லாம் செமையா பண்ணிட்டாங்க. எப்பவுமே நம்ம ஜிகே வந்து சென்டிமெண்டா நமக்கு, எனக்கு ரொம்ப க்ளோஸான, அது அப்படியே பழகிடுச்சு, அங்க போய் பழகிடுச்சு. எனக்கு ரோஹினி பிடிக்கும் தான், பட் அது என்னவோ ஜிகேல பார்த்தா அது ஒரு எனக்கு ஸ்க்ரீனுக்கும் அந்த சீட்டுக்கும் கரெக்டா இருக்கும் ஸ்பேஸ். அது ஒரு டால்பி அட்மாஸ்ல எக்ஸாக்டா என்ன சவுண்டிங் இருக்குமோ அது கரெக்டா கேட்கும். ரோஹிணியில் எனக்கு இல்ல பிரசாந்த், நீங்க முட்டைப்பப் சொல்லிதான் நான் இப்பயே போகும்போது அதை ஆர்டர் பண்ணி. அது வெற்றி தியேட்டர்ல 2017 போட்ட ட்வீட். அது முட்டைபப்ஸ் வெற்றி தியேட்டர் முட்டைபப்ஸ். அவங்க அந்த செஃப் வந்து ஆஸ்திரேலியா இல்ல ஜிகேல சரி, வெற்றி தியேட்டர் முட்டைபப்ஸோட செஃப் வந்து ஆஸ்திரேலியாக்காரரு. அந்த முட்டைபப்ஸோட சாஃப்ட்னஸ் வேற லெவல்ல இருக்கும். வெற்றி தியேட்டர் முட்டைபப்ஸ் எங்க போனாலும் சாப்பிடுங்க. அதே மாதிரி கமலா இரு வாய ஏன் ரபின் சார் நானும் கேக்குறேன், அது வாயா இல்ல வேற ஏதாவது ரபின் சார்? இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், என்ன உடனே வந்தது அப்படிங்கிறிய இர என்னதான் பேச விட என்ன. அப்புறம் கமலா தேட்டரு அன்னைக்கு போயிட்டு ரோஸ் மில்க் குடிச்சேன். பார்த்தா அவங்க அம்மாவே பண்ணுதான், நம்ம விஷ்ணு கமல் சொன்ன அப்படி அவங்க அம்மா வந்து அவ்வளவு சூப்பரா, என்ன உண்மையா சொல்றேன், செம்ம டேஸ்ட். அதுவும் கோல்டு காஃபி அவங்க ரெண்டுமே அவங்க அம்மா தான் பண்றாங்களாம். அப்புறம் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட பேசினேன். அம்மா 11 மணிக்கு இல்லை பேசி நம்ம செம்ம டேஸ்டா இருக்குதுமா அப்படின்னா, இல்லப்பா நான் பார்த்து பண்றேன், குழந்தைங்கலாம் கூட சில இதெல்லாம் வாங்கி குடிக்கிறாங்க, நல்லதா கொடுக்கணும்ல அப்படின்னாங்க. பெரிய விஷயம் உண்மையாலுமே. அது ஒரு மாதிரி ஃபேமிலியா. அந்த பையன் பாரு, கமலா சினிமாஸ் பையன் பழைய படங்கள் எத்தனை படங்கள் ஹிட் ஆகி கொடுத்துருக்கான். அந்த ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், தனுஷ் படம் எது 3 அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் 5 கோடி ரூபாய் என்னமோ 3 நினைக்கிறேன். 5 கோடி ரூபாய் ஷேர் வந்திருக்கு விளையாட்டு. ஆமா இல்ல நான் ஷேர் எல்லாம் இருக்காதுண்ணா. கிராஸோ ஷேரோ சொன்னா வெங்கிட்டு உண்மையா இல்ல ஷேர்லாம் வாய்ப்பு இல்ல. கிராஸ் சரி கிராஸாவே இருக்கு வெங்கிட்டு. 5 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணிருக்குது ஒரு படம், பழைய படம் அப்படின்னா. அவன் ஒரு மாதிரி அதை ஒரு பொசிஷன் பண்ணி அவன் ஒரு தனி லீக்ல போயிட்டு இருக்கானு கமலா சினிமாஸ். பழைய விட எதை போட்டாலும் இதாகுது. அவன் பார்த்தீங்கன்னா இந்த அணில் குட்டியாட்ட தலையில உள்ள விட்டு பஸ் ஒன்ஸ் மோர் அப்படின்ட்டு அவன் அவனுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. விஷ்ணு கமல் கமலா சினிமாஸ்க்கு அது ஒரு தனி ஃபேன் பேஸ். சூப்பரா பிடிச்சிட்டா. ரோஹிணி இப்ப என்னன்னா, ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கூப்பிட்டுருப்பானுங்க. எல்லாரும் கேட்ட ஒரே தியேட்டர் ரோஹிணி தான். ஒருத்தர் கூப்பிடுறாரு, ஹலோ சார் நான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். இப்போ நான் யூஎஸ்ல இருந்து வந்து நான் என்ன பண்ண முடியாதுக்கு, நான் வந்து டிஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன், எல்லாமே நான் எஃப்டிஎஃப்எஸ் டிஷர்ட் வாங்கிட்டேன், எல்லாமே ப்ரிப்பேர்டா இருக்கேன், ஒரு 2 டிக்கெட்ஸ் ரோஹிணியில் மட்டும் வாங்கி தந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு. டேய் நான் என்ன ரோஹிணியாடா நடத்துறேன், இல்லை ரெகுலரா அங்கே போனா கூட அவங்கள கேட்டோம்னா மதிச்சு ஏதோ 2 டிக்கெட் தருவாங்க. நான் அங்கே போறதும் இல்லை. இதுக்காண்டி ஃபோன் பண்ணா அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளைய? இல்ல அந்த ஹெலிகாப்டர் இருந்து பூவெல்லாம் தூவறாங்கன்னு சொல்றாங்களே, அது எப்படி உண்மையா? போலாம் அதெல்லாம் நடக்கலாம். Why not? அதெல்லாம் நடக்கும். ஆமா இருக்கு. அது ஜெயிலருக்கே சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதாவது பர்மிஷன் டினை பண்ணிருப்பாங்க. வாங்கணும்ல அது மாதிரி நிறைய வாங்கி. கலாநிதி மாதிரி இருப்பாரு, என் பிரைவேட் ஜெட் எடுத்துக்க தம்பின்னு இருப்பாரு, எடுத்து ஒரு ஃபைன் ஒரு சுத்திட்டு வா அப்படின்னு இருப்பா அப்படின்னு நினைக்கிறேன்.
நான் பிரசாந்தனா கூலி இன்சைட் ரிப்போர்ட் என்னன்னா, நீ அதான்டா வந்துட்டீங்கடா, சொல்லுங்கண்ணா. கடைசியில ஸ்பாட்டுக்கு வந்துட்டீங்கடா. அவன் அந்த பையன் ஏதாவது வாய்ஸ் ஒரு பேஜ் நடத்துறான்னு நினைக்கிறேன். எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி இல்ல வேற இவனே டுபாக்கூர் தான். அதாவது ஒரிஜினல் பிரசாந்த் மல்லிகா ஒருத்தர் கதை உங்ககிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு ஆனா இருக்காங்க. அவனோட விஸ்வநாதன் குரல்ல என்ன ராமச்சந்திரன். பேசினாலும் நம்புற மாதிரியே இருக்குது. அதனால இல்ல correct ஆ இருக்கு. நல்ல மேக்னெட்டிக்கா இருக்கு. அவன் பேசும்போது ஒரு ஃப்ளோல விஷுவலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. டக்கு அது டக்குன்னு பொறுமையா அதுதான் சொல்றேன், ஃபாஸ்டா சொல்றான். அவன் ரீல்ஸுக்குன்னே பிறந்திருக்கான் பாரு, வந்துருவான் இல்ல பாரு. இல்ல ரீல்ஸ் இல்ல ரீல்ஸ் எல்லாம் இல்ல, சேனல் இருக்கு. நீங்க சொல்லுங்க. வந்துட்டா பாரு. கடைசியில வெங்கட்ரமணா வெங்கட்ரமணா ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்மள வச்சு டெஸ்ட் இவனுக்கு பண்ணிட்டு என்னன்னா மூஞ்சி இல்லாத சேனல். கரெக்டாடா நவீன்? வாய்ஸ் ஓவர் சேனல் தான், வாய்ஸ் ஓவர் சேனல் தானா? வந்துட்டா பாரு. கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் பாருங்க. அதான் புடிச்சிட்டோம். அது இருக்குண்ணா, நீங்க சொல்லுங்கண்ணா. அதான் என்னடா நீங்க எதனா சொல்லி மாட்டிக்காதீங்க, அமைதியா இருங்க. இந்த பையன் தூண்டுவாங்க, பேசாதீங்க. பிரசாந்த் ப்ரோ, பாலு ஏன் தெலுங்குல எல்லாம் ஏன் வந்து ரொம்ப லேட்டா ஓபன் பண்ணாங்க டிக்கெட்ஸ்? தெரியல, இன்னைக்கு தான் ஓபன் பண்ணிருக்காங்களா? வார்ட்டு கிர்ட்டு அது கொஞ்சம் பெருசா காமிக்க பண்ணிருப்பானுங்களா என்னவோ. அதுவுமே இன்னைக்கு தான் ஓபன் பண்ணாங்க. ரெண்டுமே இன்னைக்கு தான் ஓபன் பண்ணாங்க. தெலுங்குல எப்பயுமே ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. அவங்க வந்து நம்ம எப்பயும் ஒரு ஜியோ வந்தாதான் 9 மணி ஷோ ஆன்லைன்ல போட்டு ஃபுல்லா காட்டுற மாதிரி அவங்க வந்து 2 விஷயம் பண்றாங்க. ஒன்னு வந்து ஸ்பெஷல் ஷோக்கான டைமிங் பர்மிஷன் வாங்குறாங்க. இன்னொன்னு வந்து டிக்கெட் பிரைஸை வந்து ஆக்சுவலா இருக்கிற டிக்கெட் பிரைஸை வந்து ஹைக்னு கேட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்க்கு இவ்வளோ டேரிஃப், அதுல கோல்டு கிளாஸ், ரிக்ளைனர் கிளாஸ், மல்டிப்ளெக்ஸ்க்கு இந்த டேரிஃப்னு வாங்குறாங்க. ஸோ அது லேட் ஆகுறதுனால லேட் ஆகுது. புஷ்பா படத்துக்குலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நான் என்ன கேக்குறேன், இந்த 2 விஷயமே சரி. இப்ப ஆந்திரால இந்த டேரிஃப் ஆகட்டும், இப்போ தமிழ்நாட்டுல இந்த 9 மணி ஷோ ஆகட்டும், இந்த அரசாங்கங்கள் இதெல்லாம் என்ன பெரிய ப்ரொசீஜர் அது? ஏண்டா ஒரு பெரிய நான் கேக்குறேன், இப்போ இவ்வளவு பெரிய படம், இத்தனை பேர் கார்த்தி கூட அந்த போஸ்ட் போட்டிருந்தான், இத்தனை பேர் போய் பார்க்க போறாங்க. ஏன் அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கொடுக்கறது? இப்ப என்ன அந்த கடைசி நாள்ல கொடுத்தா அதுல என்னன்னா அது என்ன கேம்? அது பவர் கேமா? எனக்கு தெரிஞ்சு உண்மையா அது பவர் கேம் தான். ஏன்னா நாளைக்கு பெரிய படம் நமக்கு ஆகாதுன்னு ஒரு படம் வந்ததுன்னா அதை எங்க லாக் பண்றதுக்கான பவர் கேம் தான் இந்த 9 மணி. இந்த படம் அப்படி லாக் பண்ணி வரும், லாக் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணு. எதுவும் வந்தது இல்ல. ரஜினிக்கு பண்ணு, அதெல்லாம் பர்பஸ் இல்லாம அதெல்லாம் நடக்காது. இப்ப ஜனநாயகம் வருமா, அதுலயும் வந்துரும். அதுலயும் 9 மணிக்கு கேட்பாங்க, அதுலயும் 9 மணி எப்ப கொடுப்பாங்க? அதுதான் அங்கதான் மேட்ரு. என்னன்னா அந்தந்த மாவட்ட கலெக்டருக்கு வந்து இது இருக்கு. இப்ப என்ன நடந்துருது இங்க? இல்ல இங்க இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, சிட்டி தியேட்டர்லாம் விட்டுருங்களேன், எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸல் போட்டு இந்த டிக்கெட் நோட் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ போலீஸ்காரங்கள்ட்ட பந்தோபஸ்து கேட்கணும். ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க 9 மணி ஷோக்கு வந்துங்கன்னா, அவங்க ஜியோவே வரல, நாங்க வர மாட்டோம். இல்ல வெங்கட்ரமணா, நான் என்ன கேட்கிறேன் வெங்கட்ரமணா, நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஸ்டார் பக்ஸ் 24 மணி நேரம் இருக்கு, ஒரு அர்பன் ஸ்கொயர் 24 மணி நேரம் இருக்கு. இப்போ அர்பன் ஸ்கொயர் 24 மணி நேரம் இருக்கிறங்காட்டிக்கு அங்க என்ன 200 போலீஸ் பந்தோபஸ்தா இருக்குது. அவன் வந்து குடிச்சிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கான்ல. ஒரு தமிழ்நாட்டுல அர்பன் ஸ்கொயரால பெரிய ஒரு நியூசன்ஸ் நடந்தது இல்லங்க. இது ஒரு தடவை நடக்குது, ஒரு மிஸ்ஹேப் நடந்துச்சு. ஆமா, ஒரு தடவை நடந்துச்சு. ஒரு 5 மணி விட்டா பிசினஸுக்கு தானே பெனிஃபிஷியல். நீங்க சினிமா சினிமா ஆட்சி தானே அது. எல்லாருமே சினிமா சம்பந்தப்பட்டவங்க தானே ஆட்சிக்குள்ள இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இன்னொன்னு கார்த்திகை நான் போட்ட ரைட்டர்ல செம்ம சூப்பரான விஷயம் என்னன்னா, எவ்ரி சிங்கிள் டிக்கெட்டுக்கு வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுது. எதுவும் கலெக்ட் பண்ணுது, இதுவும் கலெக்ட் பண்ணுது. ஸோ பீப்புளை வந்து சப்போர்ட் பண்றதுக்கும் பீப்புள் செக்யூரிட்டி பண்றதுக்கும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் எழுதியிருந்தாரு. செம்ம சூப்பரா இருந்துச்சு. மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே ரூல் அவுட் பண்ணாலுமே இது எனி டே ஃபார் பீப்புள் டு என்ஜாய் தான். ஸோ அதுல வந்து ஒரு நாளைக்கு 30 லட்சம் பேர் படம் பார்ப்பாங்க கண்டிப்பா. நீ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 4 மணி ஷோ இருந்தப்போ நிறைய பேரு கார்பரேட் எம்ப்ளாயிஸ், அவன் 8 மணிக்கு போறவன் ஜாலியா ஹாப்பியா வந்து 4 மணிக்கு ஷோ பார்த்துட்டு நீட்டா ஒரு டீயோ ஒரு காலைல டிஃபன் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தான். அவன் டே டு டே லைஃப் அஃபெக்ட் ஆகாம இருந்தது. இதுல என்ன பிரச்சனைங்கிற நான் ஒரு 4 மணி ஷோ இப்ப கேரளால இதை விட வீரியமா அங்க 4 மணி ஷோவோ அல்ல 6 மணி ஷோவோ நடக்குது. இப்போ ஒரே நாடு தானே இது. நம்ம வேற வேற நாடுனா கூட பரவாயில்ல. ஏன்னா ஒரே நாட்டுல இன்னொரு ஸ்டேட்ல பிரச்சனை இல்ல, இன்னொரு இதுல பிரச்சனை இல்லை, இங்க மட்டும் என்ன புதுசா பிரச்சனை வந்துருதுன்னு கேக்குறேன். இது ஆக்சுவலா என்னன்னா 1967ல போட்ட சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆக்ட் அதை ரிவைஸ் பண்ணாங்க 75ல. அப்போ ரோடெல்லாம் ஒழுங்கா இருக்காது, அதனால நைட்டு வந்து 1:30 மணிக்குள்ள முடிச்சிடணும், ராபரி எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 1:30. 2025 ஒண்ணா? இல்ல அப்ப போட்டதான் இப்பவும் ஃபாலோ பண்றாங்க. இல்ல அததான் சொல்றேன் நானு. ஏன் அதை அப்கிரேட் பண்ணி நீங்க ரூல்ஸ் போடுங்க, 100% ரூல்ஸ் போடுங்க. ஏதாவது வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் ஆச்சுன்னா இல்ல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அது எந்த தியேட்டர் ரிலேட்டடோ அதுதான் வந்து கட்டணும். எல்லாம் ரூல்ஸ் போடு, ஒன்னும் பிரச்சனையும் கிடையாது, ஸ்ட்ரிக்ட் பண்ணு. ஆனா அலோவ் பண்ணியா என்னையா பிரச்சனை?
இன்னைக்கு அவனவன் 24 hour எக்கனாமில போயிட்டு இருக்கான். எல்லாம் 24 மணி நேரம் திறந்தாதான் எக்கானமி வந்து பூம் ஆகுன்னு இதுல உட்காந்து எல்லாம். இன்னொரு ஃபன்னான விஷயம்னா, தமிழ் படம் இங்க 9 மணிக்கு, கேரளால 6 மணிக்கு, கர்நாடகா 6 மணிக்கு, ம். மும்பைல 5 மணிக்கு போட்டிருக்காங்க. தமிழ் வருஷன் அங்க ஃபுல்லா இருக்கு. மும்பையில் ஆந்திரால 5 மணிக்கு போட்டிருக்காங்க. அததான் கேக்குறேன் வெங்கட்ரமணா. மும்பையில் இல்லாத பஞ்சாயத்தா மெட்ராஸ்ல வந்துருது. நான் கேக்குறேன் இது என்னதுங்கிற நானு. இது சும்மா ஒரு தடவை போட்டோம்னா, ஒரு ஜீவோ ஒரு தடவை இது பண்ணிட்டோம்னா, அதையவே வந்து இங்கிருந்து 20 வருஷமா ஃபாலோ பண்ணுவீங்களா? எதுவுமே மாத்தவே முடியாதா? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னால இது கூட மாத்த முடியாதா? அண்ணா ஒரு ப்ரோ பிரசாந்த் அண்ணா, ஒரு இப்போ ப்ரோ ஒவ்வொரு சினிமாவா ஒன்று படமும் பண்ணவே முடியாதா? அவங்களுக்கு இல்லண்ணா. எல்லா தியேட்டருக்கும், எல்லா சிங்கிள் ஸ்கிரீனுக்கும், எல்லா தியேட்டர்களுக்கும் இன்னொரு ஷோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவங்க கொஞ்சம் ரெவன்யூ பண்ணுவான். அந்த ரெவன்யூ எங்க போகுது? இல்ல நான் பேசிக்கா கேக்குறேன். அந்த ரெவன்யூ எங்க இல்ல போகுது? ரெவன்யூ பிரசாந்த் இரு ப்ரோ இரு இப்பயே இரு வாய பண்றாங்க மூடு. தானே நான் அவங்க. சொல்றேன், முடிச்சிடுறேன். இப்போ அந்த ரெவன்யூ எங்க போகுது? ஒரு தியேட்டருக்காரன் எங்க அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நான் அவனை என்ன கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறானா? கிடையாது. இதே தியேட்டருக்கு எத்தனை தியேட்டருக்கு அங்க கீழே வேலை செய்யறவங்க எல்லாருமே விளிம்பு நிலை பெண்கள் தான். எல்லா தியேட்டர் கிளீனிங்குமே பெண்கள் தான் பண்றாங்க. அவங்கள நல்லா வச்சுக்கிறாங்க, ஃபேமிலி மாதிரி வச்சுக்கிறாங்க. எத்தனை தியேட்டருக்கு தியேட்டர் இந்த சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்றதா? தியேட்டர் வந்து ஏதோ வானத்துல உட்கார்ந்து இருக்குல்ல. இப்போ சிங்கிள் ஸ்கிரீனோ இல்ல மல்டிபிளெக்ஸோ, இத்தனை கொரோனா பிரச்சனையிலயும் எல்லாருமே ஃபுல் சம்பளம் போட்ட நிறைய சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் இருக்குது. அப்போ சொசைட்டி கான்ட்ரிபியூட் தானே பண்றான். அப்ப அவனுக்கு என்னதான் மெரிட் இருக்குது? நீங்க அவனுக்கு என்ன மெரிட் கொடுக்குறீங்க? நீங்க திருப்பி ஒரு கவர்மெண்டா என்ன அவனுக்கு திருப்பி மெரிட் கொடுக்குறீங்க? அவன் என்ன உங்களுக்கு பெருசா கேட்கறான்? ஒண்ணும் கிடையாது. அவன் என்ன கொள்ளையடிச்சு அதை கொண்டு போயிடுறானா? இந்த இந்த கலெக்ஷன்லாம் வந்து இல்ல எக்ஸ்ட்ரா டிக்கெட் வித்து அவன் எங்காவது வந்து கொள்ளையடிச்சு இவனுங்க எல்லாம் எங்க கொண்டு போய் கேமன் ஐலண்ட்ஸ்ல கொண்டு போய் பதுக்குறாங்களா? கிடையாதுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா வந்தது அப்படின்னா சின்ன ஒரு ஒரு 50 லட்ச ரூபா லாபம் வந்துன்னு வச்சுங்களேன், ஒரு 2 சின்ன படத்தை கான்பிடண்டா ஓட்டுவான். ஒரு அசல் வந்தா கூட பரவாயில்ல, ஓகே நம்ம தியேட்டர் பாசிட்டிவ் இருக்குன்னு ஓட்டுவாங்க நிறைய பேர். அப்படி எத்தனை சினிமா பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் இருக்கிறாங்க. அது வெற்றி ஆகட்டும், ஜிகே ஆகட்டும், ரோகிணி ஆகட்டும். இது என்ன வந்தாலுமே ப்ரொஜெக்டர் டக்கு டக்குன்னு மாத்துறாங்க. இன்னைக்கு நல்ல ஹை காஸ்ட் ப்ரொஜெக்டர்ஸ்லாம் 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா அதுதான் வெங்கட்ரமணா. இல்ல நான் ஒரு மறுபடியும் சவுண்ட் அப்கிரேட் ஆகுது. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாமே. ஒரு தஞ்சாவூர்ல எபிக் ஸ்கிரீன் இருக்குது. சீட்ஸ் வந்து 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கிளீனா அப்கிரேட் பண்றாங்க. நம்பர் 1 குவாலிட்டி தரான். நம்பர் 1 குவாலிட்டி தரான். நீங்க ஒண்ணுமே இல்லாத 10 பிசாக்கு பிரயோஜனம் இல்லாத கிரிக்கெட்ல 2500 ரூபா 3000 ரூபாய் வாங்கிட்டு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கிறான். அவனை ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா? அவனுக்கு அத்தனை சலுகை பண்ணி தர்றீங்க, அத்தனை போலீஸை குவிக்கிறீங்க, சுத்தி உட்காந்து அத்தனை போலீஸை பாதுகாப்பு கொடுத்து கொண்டு போயிட்டு அந்த உள்ள போய் அந்த மேட்சை பாக்குறதுக்கு அது நீங்க அவ்வளவு பண்ணி தர்றீங்க. அதுல ஒரு 10% சினிமாக்கு பண்ண மாட்டீங்களா? எல்லாரும் சினிமால இருந்தானே போனீங்க. உதயம்னா சினிமால இருந்தானே போனாரு. ஸ்டாலின் சாருக்கு சினிமாக்கு தொடர்பு இருக்குது. ஐயா கலைஞர் பெரிய வசனகர்த்தா. இவங்க எல்லாரும் அங்கிருந்து தானே போனாங்க. அவங்களுக்கு தெரியாதா சினிமா படுற கஷ்டம் என்னன்னு? தெரியவே தெரியாதா? அது ஏன் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது? நான் கேட்கிறேன். ஏதோ ஒண்ணு பண்ணுங்கய்யா. அவங்க என்ன ஏதோ இல்லீகலா பண்றாங்களா? தியேட்டருக்காரங்களா ஏதோ இல்லீகலா பண்ணி ஏதாவது அண்டர் கிரவுண்டா பிசினஸ் பண்றாங்க. பேஷனட்டா சினிமாவை கொண்டாடுறாங்க. ஏன் சினிமா பெருசாகிறது சென்னை மாதிரி பெருநகர்களுக்கு பெரிய நல்லது. இங்க நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸ் உருவாக்குது. நிறைய சினிமாக்கள் ஜெயிக்கிறது, நிறைய ரெவன்யூ வருது, எம்ப்ளாய்மெண்ட்ஸ் தான் உருவாக்கும். அவன் கொண்டு போய் எங்கேயும் பதுக்கிறது இல்லை. உறுதியா நான் சொல்ல முடியும். எந்த சிங்கிள் தியேட்டர் ஓனரோ பேசிக்கா தியேட்டர் ஓனர்கள் எங்கேயும் காசு கொண்டு போய் பதுக்கிறது இல்லை. திருப்பி ரீஇன்வெஸ்ட் தான் பண்றான். காசு வந்துன்னா அவன் தியேட்டர் அப்கிரேட் பண்றான். இன்னும் வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்றான். போட்டி போடுறாங்க. உட்காந்து கிரியேட்டிவ்ஸ்ல இதெல்லாம் போட்டி போட்டு சண்டை போட்டு ஆடியன்ஸ் நீ இழுக்கலாமா நான் இல்லாம ஒரு காம்படிஷன் தான் இருக்குதோ தவிர யாருமே ஆடியன்ஸை ஏமாத்தி சம்பாதிக்கிறது இல்லை. ஒரு சப்ஸ்டாண்டர்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து காசை புடுங்கிறதே கிடையாது. தியேட்டர்ஸ் இருக்குல்ல மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மோஸ்ட் ஹை குவாலிட்டியா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தர்றது தமிழ்நாடு தியேட்டர்ஸ். அதுக்கு ஒரு சலுகை தராம இருக்கிறீங்களே, இது எப்படி எந்த விதத்துல நியாயம்? ஒரு கோயம்புத்தூர் இருக்கிறவன் அங்கிருந்து 20 கிலோமீட்டர் போயிட்டு பாலக்காட்டுல போய் பாத்துறான் 6 மணி ஷோ. அவன் கோயம்புத்தூர் தியேட்டர்ல அந்த பார்டர்ல தியேட்டர் வச்சுக்கிறவங்க என்ன பாவம் பண்ணா? பூரா ரெவன்யூ அவனுக்கு போய் சேருது. இது எப்படி இது எப்படி நியாயம்? இது நமக்கு வர வேண்டிய ரெவன்யூ அது உங்களுக்கு தானே வரும். டிக்கெட் கலெக்ஷன் ஆகிறது உங்களுக்கு தானே வரும். ரெவன்யூ வரி உங்களுக்கு தானே கட்டுறான். அது போய் எத்தனை ரூல்ஸ் போடுறீங்க? வரி மட்டுமா கட்டுறாங்க? என்னென்ன கட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாத கவர்மெண்டா? தியேட்டர் ஓனர் ஒவ்வொருத்தன் மன உளைச்சல் அப்படியே பொங்கி பாவம் நொந்து நூல் சாகிற அளவுக்கு தானே நீங்க பண்றீங்க. இது உங்க சம்பந்தமான தொழில் தானுங்க. அதையாவது சரி பண்ணலாம்ல. இது எப்படி இது? நான் இதெல்லாம் உண்மையா சொன்னேன். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? கவர்மெண்ட் வந்தோடனே சரி ஓகே 2 வருஷத்துல தூக்கி வீசிட்டு சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் நான். எத்தனையோ பண்ண முடியுதுங்க, இதை பண்ண முடியாதுங்களா?